அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் என்னோட ஆசீர்வாதத்தை பெற்றீங்க. இந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகம் ஃபுல்லாக நீங்களும் உங்களுக்காக உங்களை ரட்சிக்க உலக ரட்சகர் இந்த இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை நீங்கள் இந்த உலகம் முழுக்க போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எத்தனையோ தகுதியான மனிதர்கள் இருக்காங்க எங்களை விட. அப்போது எங்களை ஏன் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ போய் சொல்லு அப்படின்னு வந்து ஆண்டவர் அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அப்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 12 சீஷர்கள் வந்து ஒவ்வொரு தேசமாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேசம் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த நம்ம இந்தியா தேசம், இந்த இந்தியாவுக்கு வந்தவர் அவர் யாருன்னா தோமா, தாமஸ் என்கின்ற தோமா. அவர் தான் இந்த இந்தியாவுக்குள்ளே வராரு. மித்த பிற சீஷர்கள் 11 சீஷர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அது வேற ஒரு தேசம். இப்போ இந்த 11 சீஷர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற கலாச்சாரம் வேற, அவங்க வழிபடுற விதங்கள் வேற. அங்கே வந்து மதம் கிடையாது, காஸ்ட் கிடையாது. அங்கே எது பிரச்சனையாக இருக்குன்னா நிற பாகுபாடு, கருப்பா வெள்ளையா அப்படின்ற அந்த நிற பாகுபாடு தான் அங்கே இருக்குது. அப்போ இந்தியா சைடு வருவோமே, நம்ம தோமா ஐயா அவருக்கு வந்து ரொம்ப டஃப்பான இடம் நம்ம இந்தியா. இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கலாச்சாரத்தில் பேர் போன ஒரு நாடு அப்படின்னா அது இந்திய தேசம் தான். இங்கே நம்ம வழிபடுற விதம்